ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுலா ஒரு சூப்பரான ஈவினிங் வேலைங்க. இது என்னென்னா உங்களுக்கு நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஜுமைராவில் உள்ள துபாயில் உள்ள அற்புதமான ஒரு லொக்கேஷனில் ஜுமைராவில் உள்ள மெர்காட்டோ மால் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்களா, இது துபாயினுடைய க்ரௌடட் கன்ஜஸ்டட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ரொம்ப ஒரு குவைட்டாக அதிகமான க்ரௌட்லாம் இல்லாமல் கண்டிஷன் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்குங்க. பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு மெர்காட்டோ மால்னு சொல்லிட்டு ஜுமைரா பகுதியில் இருக்குது. ஜுமைரா பீச்சுக்கு பக்கத்தில் ஜுமைரானுடைய அல் ஹதீகா ரோடை தாண்டி வர இடத்துல இங்கே இருக்குது. மேப்பில் போட்டாலே கொண்டு வந்து உங்களை விட்றோம். இது வந்து யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சரோட, இட்டாலியன் ஸ்டைல் யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சரோட இன்னும் நீங்கள் யூரோப் மாலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். இது பாருங்கள், ஃபுல்லாக நுழைஞ்ச உடனே என்னுடைய கட்டுமான பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்று இழைச்சி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக செமையாக இருக்குது. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன். வேகமாக மூவ் பண்ண அந்தளவுக்கு உங்களால் பார்க்க முடியுது. பாருங்கள், அப்படியே நம்ம போவோம் வாங்க. ஏரியாலாம் பாருங்கள், நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது, நிறைய ஃபுட் கோர்ட், மாடியில் ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. ஒரு டீசென்ட் சைஸ்டு ஒரு மால் தான் மெர்காட்டோ மால். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக கட்டுமானம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாடியில் பால்கனியில் நின்று பார்க்குற மாதிரி யூரோப்பில் தான் அப்படி தான் இருக்கும். இந்த வெனிஸில் இட்டாலி கட்டிடக்கலை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், செம்ம கூலாக சூப்பராக இருக்குது. 2-3 எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான டைனிங் ஸ்பேஸாக இருக்குது. துபாயில் நீங்கள் பார்க்காத ஒரு ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாருங்கள், மேலே பாருங்கள், இது இங்கே உள்ள அந்த ஆம்பியன்ஸ், இங்கே உள்ள அட்மாஸ்பியர் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. மேலே பாருங்கள், வித்தியாசமான அழகான அமைப்போடு இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? இங்கே பாருங்கள், தண்ணி ஸ்பின்னிஸ் வச்சுருக்காங்க. ஒரு அழகான ஒரு ஷாப்பிங் மாலு, அழகான தண்ணி ஊற்றுற மாதிரியான ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே எஸ்கலேட்டர் மேலே கீழே போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அற்புதமான மாலுங்க. ஈவினிங் டயத்தில், ஒரு லெஷர் டயத்தில் நீங்கள் தாராளமாக வரலாம். அதிகமான க்ரௌட் எதுவுமே இருக்காது. வாங்க அப்படியே மேலே போயிட்டு குயிக்காக பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து முடிப்போம் என்னான்னு சொல்லி. சரிங்களா, எஸ்கலேட்டர் இருக்குது, அவங்க மேலே போவோம். சரியா, மாடியில் பாருங்கள், இந்த கட்டடக்கலையெல்லாம் பாருங்கள். மேலே அப்படியே கண்ணாடியை போட்டு அழகாக இது பண்ணியிருக்காங்க. ஏரியாவை அப்படியே வர்றப்போ அதர் சைடில் இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருக்காங்க. அமைதியாக அழகாக இருக்குது. அப்படியே சும்மா ரொம்ப மேசிவான துபாய் மால் மாதிரிலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப சின்ன மாலும் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ்டு மால் அப்படிங்கிறாங்க. வாவ், இங்கே மாடியிலேருந்து இந்த வியூ பார்ப்போமா? பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. வியூ பார்த்தீங்களா எவ்வளோ கூலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேறு லெவல் ஒரு ஆம்பியன்ஸ். துபாயில் ஃபஸ்ட் டைம் இது வர்றேங்க, மெர்காட்டோ மால் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் போகாத இடங்களை நான் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ இதுவும் வந்தது. இங்கே பாருங்கள், ஒரு சென்ட்டு கடை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நிற்கிறாங்க பாருங்கள், க்யூட்டுங்க, க்யூட்டான மால். ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தரக்கூடிய வேறொரு நாட்டில் அந்த கலாச்சாரம், அந்த ஆர்கிடெக்சர், அந்த கட்டுமான அமைப்பு முறை உள்ள அந்த யூரோப்பியன் ஸ்டைல் பில்டிங். ஆக்சுவலாக இதே மாதிரி வஃபீம் மால், வஃபீம் மால் வந்து உங்களுக்கு இந்த ஊத் மேத்தாவில் இருந்தது. அது வந்து உங்களுக்கு எஜிப்சியன் கட்டடக்கலை மாதிரி இருந்தது. போனதாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து யூரோப்பியன் கட்டடக்கலை. கைஸ், ஆக்சுவலாக இங்கே வர்றப்போ ஒரு சின்னதாக பாலம் மாதிரி அழகாக இணைக்கிற மாதிரி கட்டடத்தோட 2 பகுதிகளுக்கு நடுவில் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை ஆக்கி வச்சுருக்காங்க. மேலேருந்து பார்க்குறப்ப பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். மக்கள் ஈவினிங் டயத்தில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஓகே, நல்ல ஜெகஜோதியாக லைட்ஸ்லாம், பவர்ஃபுல்லான லைட்ஸு, சூப்பரான கட்டடக்கலை, ஆம்பியன்ஸ் பக்காவாக இருக்குது. மக்கள் ஈவினிங் டயத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சரிங்களா, பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஆக்சுவலாக துபாயில் இந்த மாலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. மெர்காட்டோ மால் ஜுமைராவில் இருக்குது. சரிங்களா, இது நுழைஞ்ச உடனே உள்ள பகுதி தான். அதை மாடி மேல்தளத்துக்கு போய் ஒரு சின்னதாக ஒரு பாலம் மாதிரி வச்சுருக்காங்க, பிரிட்ஜு மாதிரி. அந்த பிரிட்ஜிலேருந்து
பார்க்குறப்போ உள்ள காட்சிகள் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கே பாருங்கள், இதுதான் வாசல் பாருங்கள். இதில் பச்சி சாக்லேட் கடை இருக்குது. அதில் பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. சரிங்களா, வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கான்டென்ட்டோட ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது இதில் சகோதரர் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ். அப்படியே பின்னால் பார்த்துக்கிட்டே முடிக்கிறாங்க பாருங்கள். அழகான ஒரு காட்சிகளை பார்த்துக்கிட்டே அப்படியே முடிப்போம். துபாயில் எவ்வளோ அழகான இடங்களை அழைச்சி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? தேங்க்யூ கைஸ்.